ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். எல்லாருமே ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆரவ்லாம் அந்த முருகர் வேஷம் போட்டு அது பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலி மலைவாழ் மக்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக. மூவிக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நல்ல மெசேஜ் தான் இது. எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எல்லோரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அதான் மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒழுங்காக படிக்கணும், அவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், கல்வி எல்லாமே போக்குவரத்து எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்வம் சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. அருள்நிதி பிஸ்டார் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே ஓகே தான் ப்ரோ. இதுவே பர்ஃபெக்டாக எடுத்துருக்காங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க ப்ரோ. லேக்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படிப்பு தான், எஜுகேஷன் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. படிப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ரோ. படம் நல்லா இருக்குது ப்ரோ. எல்லா ஆக்டிவும் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அந்த படத்தில் வந்து பொண்ணாக நடித்தவங்க கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அவங்க தான் கவர் பண்ணியிருக்காங்க படத்தை. ஜிவி மியூசிக்கும் நல்லா இருக்குது. படத்தில் ஜிவி நல்லா போட்டிருக்காரு, எடுத்து கொடுத்துருக்காரு. படம் அதோட நல்லா பார்க்கலாம் ஒன் டைம். நம்பியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வராங்க படத்தில். அவங்க ஓகே. அருண்நிதியாக கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இருக்காங்க. அவர் படம் தான் சொல்கிறாங்க, அவர் கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்திருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ½ அன் ஹவர் தான் வருவார், அவ்வளோதான் படத்தில் வராரு. மிச்சம் ஃபுல் அந்த சின்ன பொண்ணு தான் கவர். சொல்லியிருக்காங்க. ஒரு ரியல் ஸ்டோரி தான். முதல்ல படம் முடியும் போது போட்டிருக்காங்க, ரியல் ஸ்டோரி தான். நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் டப்புன்னு முடிஞ்சிச்சு படம். ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக்லாவில் ஸ்லோவாக போய்ட்டு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. எமோஷனல் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ படம். அதான் ப்ரோ, அவங்களுக்கு படுற கஷ்டம்லாம் அந்த கலெக்டர் வந்து பண்ணி நல்லா ஒரு சூப்பராக இருக்குது ப்ரோ. அவங்க மொத்தத்தில் ஒரு ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம். அவர் ரம்யா பேக்னர் ஆக்டிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குழந்தை அவங்க சூப்பராக நடித்தாங்க ப்ரோ. ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா இருந்தது ப்ரோ. எல்லோரும் அருண்வித்யா அவங்களும் நல்லா நடித்தாங்க. எல்லோரும் படமே நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு மியூசிக்லாம் நல்லா இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருந்தது, எல்லாம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ஓரளவுக்கு ஓடும் ப்ரோ, அவ்வளோதான். அருண் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் ஆக்டிங்காக பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, சொல்லி அளவுக்கு இல்லை ப்ரோ. ரம்யா பாண்டியனுக்காகவே நான் 10 தடவை பார்ப்பேன். ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் படத்தில். இன்னும் கொஞ்சம் அவங்கள ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா ப்ரோ, சின்ன குழந்தையா ப்ரோ. அவங்க வந்து இன்ஸ்டா செலிப்ரிட்டி. அவங்க ஆக்டிங் சும்மா அவங்க நார்மலாகவே நல்லா தான் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் குறையா சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களாக போகலாம் ப்ரோ. மியூசிக் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் ப்ரோ, இன்னும் கொஞ்சம். படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மலைவாழ் மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கன்ஃபார்ம் கிடைக்கணும். அதுக்காக கொஞ்சம் அதாவது ரியல் டைம் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணி அந்த படத்தில் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.